ஹலோ கைஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க குபேரா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து குபேரா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குபேரா படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் நான் ஒரு கம்பெனி வந்து காமிக்கிறாங்க. அந்த கம்பெனிலேருந்து வந்து ஸ்கேம் அமௌண்ட், அதாவது பிளாக்ல உள்ள மணியை வந்து ஒயிட் ஆக்குறதுக்காக ஒரு 4 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுறாங்க பினாமியா. ஸோ அதில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ் சார் வந்து இருக்கார். ஸோ இப்போது இந்த ஒரு பிளாட், இந்த ஒரு கதைக்களம்ங்கிறது அடுத்த லெவலுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பினாமியாக மாற்றப்பட்ட அந்த 4 பேரில் நம்ம தனுஷ் சாரும் வந்து ஒருத்தர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் பேரில் வந்து அமௌண்ட்டையும் வந்து கிரெடிட் வந்து பண்ணிட்டு ஸோ அவங்கள வந்து கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டீம் வந்து பிளான் போடுது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம தனுஷ் சார் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் உள்ள டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் அண்ட் நடித்த ஆர்டிஸ்ட்டையும் நம்ம வந்து சொல்லி ஆகணும். நம்ம தனுஷ் சாராக இருக்கட்டும் அண்ட் வந்து நாகார்ஜுனா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்க 2 பேருமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு ராஷ்மிகா அவங்களோட கேரக்டரை வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் எனக்கு வந்து பட்டது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்திருக்காங்க அவங்களோட கதாபாத்திரத்தை. அண்டு நாகார்ஜுனா சார் அவரோட கதாபாத்திரமே கூட ஒரு ஹீரோவாகவும் இல்லாமல் ஒரு வில்லனாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேட்லேயே வந்து எழுதின மாதிரி தான் நமக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிருந்தது. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்பவே வந்து சாலிடாக வந்து இந்த படத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து கதையை வந்து செட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து படத்தில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் படத்தில் எங்கேருந்து வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தில் வந்து டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2:53 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து படம் வந்து ரன் ஆகுது. பட் அந்த அளவுக்கு வந்து பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த படத்தோட காட்சிகள் வந்து அடுத்தடுத்த காட்சிகள் வந்து நகருது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கதை வந்து ஒரே இடத்துலையே வந்து சுத்த ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நகரவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ கதையை நகர்த்துற மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து இல்லை. ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருந்திருந்தது. பட் ஆனால் என்ன அப்படின்னா சொன்னது தான், கதை வந்து ஒரே இடத்துலையே தான் வந்து நிற்கிறே தவிர இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகாமல் வந்து இருக்கிறது தான். பட் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸ், நம்ம சேகர் கமலாவோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம படங்களில் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ வழக்கம் போல் வந்து ஹீரோ வில்லன் அப்படின்ற கான்ஃப்ளிக்ட் வந்து ஸோ ஒரு வில்லன் வந்து சாகிற மாதிரி வந்து முடிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்டை தான் இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் வந்து கன்க்ளூஷனாகவும் வந்து முடியுது. குறிப்பிட்ட ஒரு சீன் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம தனுஷாரை வந்து தேடுற வில்லன் கும்பல் வந்து தேடுற ஒரு சீன். ஸோ அப்போ வந்து கைக்கு கிடைச்ச பிரியாணியும் வந்து விட முடியாமல் ஸோ வந்து நம்ம தனுஷ் சார் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிரியாணியை வந்து அள்ளி தின்னுட்டு ஸோ அந்த தண்ணியில் குதிக்கிற மாதிரியான அந்த ஒரு சீன். ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதே மாதிரியான வந்து ராஷ்மிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஸோ இது வரைக்கும் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நாகார்ஜுனா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்டு சேகர் கமலா சார் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து கிறிஸ்பாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து இன்னும் ரைட்டிங்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்துட்டு ஸோ வந்து படத்தை வந்து இன்னும் ட்ரிம் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 2.25 மணி நேரத்தில் வந்து படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ஓவரால் ஒரு குட் மூவி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போவுமே இந்த படத்தை வந்து ஒரு டைம் வந்து பார்க்கலாம். பட் வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லென்த்தை மட்டும் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா பல இடங்களில் கண்ணை சொக்க வைக்கிற காட்சிகள் வந்து நிறையவே வந்து தூக்கம் வர மாதிரியான காட்சிகள் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான காட்சிகள் வந்து படத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ மறக்காமல் இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் ரொம்ப பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து படத்தை வந்து பார்த்துறாங்க. கண்டிப்பாக ஆனால் ஒரு தடவை இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து ஒரு டைம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு படம் தான். அண்டு படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டே வந்து சொன்னதான் நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஃபிலிம் சஜஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு ஃபிலிம் சஜஷன்ஸையும் வந்து நீங்கள் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.